கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். நம்மளுடைய சேனல் வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் மூலமாக என்னை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்வெஸ்ட் இன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ETF பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கோல்டு ETF வீடியோவில் வந்துட்டு கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு வந்து எந்த டயத்தில் ஏறும் எந்த டயத்தில் இறங்கும், அந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி பார்க்கும்போது எத்தனை விதமாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து சவரன் பாண்ட்ஸு, ரெண்டாவது வந்துட்டு ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மூணாவது வந்து ஃபிசிக்கல் கோல்டு, நாலாவது வந்துட்டு டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போதே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு தனித்தனி வீடியோ போகிறேன்னு சொன்னேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எத்தனை ஆக்சுவலி கோல்டு ETF இருக்குது, அந்த ETFில் வந்துட்டு எந்த ETF நம்ம வாங்கலாம், எதை பேஸ் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் தகவல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலில் ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராமில் ஃபாலோ பண்ண கேபிஎல்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய முழுநீள தகவல்கள் எனக்கு இமெயில் பண்ண அதுக்கான இமெயில் முகவரி kplcentergk@gmail.com. என்னை நீங்கள் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். கேபிஎல் சென்டர் ஜிகேங்கிற ஐடிக்கு வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் புதியவராக இருந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இந்த ETF வாங்கினாலும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் டிமேட் ஜெரோதாவில் ஓப்பன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய லிங்க் கொடுத்துருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரல் ஆக்சுவலி வெல்கம் போனஸாக 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ஜெரோதாவுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ் லைக் சென்டினல், ஸ்மால் கேஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, ETF அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, ஸோ இந்த ETF அப்படிங்கிறது இது ஒன் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டை 9:50 3:30 வரைக்கும் மார்க்கெட் ஹவர்ஸில் வாங்கினா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு கிடையாது. ETF டாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டால் ETF அது கோல்டு ETF எடுத்திங்கன்னா இது வந்து ஈக்விட்டி அல்லாத ஒரு ETF. அப்படிங்கும்போது 3 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுடைய டேக்ஸ் லேபில் வரும். 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் வர ப்ராஃபிட்டு இன்டாக்ஸேஷனை முடிஞ்ச பிறகு, இன்டாக்ஸேஷன் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அப்போ 3 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணி அதில் அந்த ஓவரால் நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டில் அதை மைனஸ் பண்ணி ரிமைனிங் வர ப்ராஃபிட்டுக்கு 20% போடுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு கோல்டு ETFல வர டாக்ஸேஷன் ரூல்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மொத்த ETF எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா NSE வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. அங்கே வந்து லைவ் மார்க்கெட்டு, அங்கே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அண்டர்லைங் அசட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ கோல்டுனுடைய ETF இல்லாமல் வரிசைப்படுத்தப்படும். இந்த கோல்டுனுடைய ETF எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 ETF இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் இன் CSV அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு தகவல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கோல்டில் உள்ள ETF வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 ETF அரௌண்டு கிட்டத்தட்ட இருக்கும். நிப்பான் இந்தியா ETF, SBI, HDFC கோல்டு ETF, கோட்டக் கோல்டு, UTI, ICICI, ஆக்சிஸ், ஆதித்யா பிர்லா, IDBI, குவாண்டம், இன்வெஸ்கோ. ஓகே, இத்தனை ETF இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும்னா இத்தனை ETF இருந்ததுன்னா நான் எந்த ETF வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ETFனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இந்த கோல்டு ETF பொறுத்தவரைக்கும் அண்டர்லைங் கோல்டு வந்து இது ட்ராக் பண்ணும். ஓகே, ஸோ கமாடிட்டி MCX கோல்டு இருக்குல்லையா அந்த கோல்டு, வேர்ல்டு கோல்டு இதை வந்து ட்ராக் பண்ணும். அப்படிங்கும்போது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். இந்த 11 கோல்டு ETFல நீங்கள் எதை வாங்கினாலும் மோரார்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் சேமாக தான் இருக்கும். லைட்டாக வந்து கோல்டு ட்ராக்கிங் எரர் இருக்கும். அந்த ட்ராக்கிங் எரர் நீங்கள் பார்த்துக்கணும். அதை தவிர இந்த கோல்டு ETF எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 1% இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த ETFல வந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா லிக்யூரிட்டி. அந்த லிக்யூரிட்டிங்கும் போது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக உள்ள ETF எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ETF வந்து லிஸ்ட் பண்ணலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த NAவுடைய அமௌண்ட் வந்து லெஸ் தென் 100 rupees இருக்குது, மோர் தென் 3000 rupees இருக்குது. அந்த லெஸ் தென் 100 rupeesல 2 ETF இருக்குது. ஒன்று வந்து நிப்பான் இந்தியா ETF, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ICICI Prudential கோல்டு ETF. ஓகே, ஸோ இந்த விதத்தில் இந்த நிப்பான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓல்டு ETFன்னு சொல்லலாம். இந்த நிப்பானுடைய அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் செக்ஷன் சொல்லியிருந்தோம், ரிலையன்ஸ் நிப்பான் சொல்லிட்டு இப்போ முழுமையாக நிப்பான் இந்தியான்னு ஆகிடுச்சு. இந்த பீஸ்ன்னு வருது எல்லாமே இந்த நிப்பானோடது, ஜூனியர் பீஸு, ஓகே, நிஃப்டி பீஸ், இது எல்லாமே நிஃப்டி பீஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது கோல்டு பீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிப்பானோடது, நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ். இதனோட விலை வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறது 35 rupees. இதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, இப்போ பிரிச்சு
வச்சுருக்காங்க 35.25. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இது வாங்குறது ரொம்ப எளிதாக இருக்கும். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ETF SBI கோல்டு ETF 3700 நீங்கள் வந்து ஒரு யூனிட் வாங்கணும்னா இங்கே வந்து 3600. அப்போ கேள்வி வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 3700 வாங்கும்போதும் 35 வாங்கும்போது மூவ்மெண்ட் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா அதோட ரேஷியோ இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிஃப்டி வந்துட்டு 12,000 புள்ளிகள் இருக்கும்போது அதே நிஃப்டி பேஸ் வந்து 1200 இருக்கும். அதே வந்து நீங்கள் ஒரு SBI இதில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ இருக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேஷியோவில் 120க்கும் 12,000க்கும் என்ன ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோவில் அதனுடைய மூவ்மெண்ட்டு வேறுபடும். ஓகே, இதை 1200க்கும் 12,000க்கும் உள்ள ரேஷியோவுக்கு வேறுபடும் நிஃப்டி பீஸ்ன்னு வரும்போது. அப்படி தான் வந்து வேறுபடும். மற்றபடி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ 1 வீக் ரிட்டர்ன் 4.33, 32, 33 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 31, 32, 33 இது ஒன்றும் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் எந்த ETF வாங்கினாலும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம விற்கும்போது நம்ம பார்க்குற ப்ரைஸுக்கு விற்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு லிக்விடிட்டி அதிகமாக இருந்தால் தான் நம்ம பார்க்குற ப்ரைஸுக்கு விற்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினீங்க, அது 12 ரூபா ஆச்சு, அதே 12 ரூபாவில் விற்கணும்னா அப்போ அந்தளவுக்கு வாங்கிறதுக்கான லிக்விடிட்டி ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து இந்த டாப் 3ல் வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் என்னோட ஆக்சுவலி சஜஷன் என்ன அப்படின்னா லிக்விடிட்டி அதிகமாக உள்ளதை வந்து வரிசைப்படுத்தும் போது உங்களுக்கு இந்த 3 வருது. 100 ரூபீஸ் கீழே வாங்குறவங்க அதே டயத்தில் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த 100 ரூபீஸ் கீழே உள்ள நிஃப்டி பீஸை வந்துட்டு நீங்கள் கோல்டு பீஸை நிப்பான் இந்தியாவுடைய கோல்டு பீஸை நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த SBI ETF இல்லை HDFC ETF கோல்டு ETF இதை வந்து வாங்கலாம். ஓகே, ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்த்துருக்கோம்னா ETFனா என்ன, அந்த ETFனுடைய டாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் எத்தனை ETF இருக்குது? 11 ETF இருக்குது. அதில் தலையாய 3 டாப் 3 ETF பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நிப்பான் இந்தியா, ரெண்டாவது வந்து SBI கோல்டு ETF, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா HDFC கோல்டு ETF. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன சொன்னோம், கோல்டை பொறுத்தளவுக்கு கோல்டு வந்துட்டு எந்த ஒரு கோல்ஸுக்கு லிங்க் பண்ண முடியாது. கோல்டு லாங் டேர்மில் வந்துட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, ஒரு அசட் கிளாஸ் கிடையாது. ஆனால் ஷார்ட் டேர்மில் எப்பப்பெல்லாம் மேக்ரோ இஷ்யூ வருதோ, அதாவது வந்துட்டு ஈக்விட்டி வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணாத போது மிகப்பெரிய ஆக்சுவலி குளோபல் ட்ரேடு டென்ஷன் இல்லை ட்ரேடு வாரு இந்த மாதிரி வந்துட்டு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும்போது கோல்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விலையேற்றம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் கோல்டை வந்துட்டு ஒரு அங்கமாக வைக்கும்போது மற்ற ஈக்விட்டி டவுன் ஆகும்போது கோல்டு மேலே ஏறும். அப்படி தான் வந்துட்டு நம்ம கோல்டை பயன்படுத்தணும். இதுக்கான வீடியோ வந்து நம்ம லாஸ்ட் டைமே வந்து தெளிவாக போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்த பிறகு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பொழுதுமே எனக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட சேர்ந்து நீங்கள் பிளான் பண்ணணும்னா நிசன் சர்டிஃபைட் அட்வைஸர் என்னோட சேர்ந்து பிளான் பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அசட் ப்ளஸ் கேபிஎல் லிங்க் கொடுத்துருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.